தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை அரவணைக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் வேண்டுதல் கேட்கப்படும் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி அபயமிடுகிற ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் தேவன் கேட்கிறார். அவரிடமாய் வந்த ஒவ்வொருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அவர் இரக்கமுள்ள தேவன். நாம் தேவ சமூகத்திலே தலைகுனிந்து நிற்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்திலே நாம் கேட்டுக்கொண்ட காரியத்தை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அவர் வெட்கப்பட விட மாட்டார். தம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு நிற்கும்படிக்கு அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உயர்த்துகிற தேவன். அவர் தம்முடைய ஜனங்கள் கேட்கிற காரியத்தை ஆசீர்வதிக்கிறவர். தன் ஜனங்களுக்காக, தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்காக அவர் எதையும் செய்கிறவர். அவர் நல்லவருங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். இது நாள் வரையிலும் நடத்தி வந்த தேவன் இன்னும் நம்மை தொடர்ந்து நடத்துவார், உயர்த்துவார். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் நமக்கு உண்டாயிருக்கும். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால் அங்கு எந்த சேதம் அணுகாதபடிக்கு, அவைகள் நாங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அவைகள் நம்மை அணுகாது. எந்த பொல்லாப்பும் நம்மை அணுகாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அங்கு சாலோமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. தேவனுடைய கண்கள் திறந்திருக்கும்படிக்கு ஜெபிக்கிறார். தம்முடைய ஜனங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் மேலும், அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மேலும் உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் கேட்கிற காரியத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார். தேவ ஜனங்கள் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மேலும் அங்கு வைக்கப்படுகிறது. அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். யோபு ஜெபித்த பொழுது யோபின் முகத்தை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யோபின் முகத்தை பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களும் மாறி போனது. எல்லா துக்கங்களும் அகன்று போனது. அவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவர். அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். நன்மையான காலங்கள் நிச்சயமாக உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நாம் நம்பி இருக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், இது நாள் வரையிலும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொன்றாக நீர் நிறைவேற்றி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வந்து நிற்கும்படியாக, நன்மைகளை ஆண்டவர் தகப்பன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.